சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும்போது அதில் முழு கவனத்தோடு செய்வோம். அது மூலமாக நமக்கு ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். இதுவே நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எரிச்சல் அடைவோம். அதனால் அந்த ஒர்க்கை ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு போவோம். இப்படி செய்கிறது மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காணொளி முடிவில் இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கார். அவருக்கு கீழே ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த மேஸ்திரி அந்த கான்ட்ராக்டர்கிட்ட 30 வருஷமாக வேலை செய்கிறாரு. ஒரு நாள் அந்த மேஸ்திரி இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. அந்த மேஸ்திரி அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரே வருத்தம். ஏன்னா அந்த மேஸ்திரி கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. அதனால் அந்த மேஸ்திரி மூலமாக அவருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால் அந்த கான்ட்ராக்டருக்கு அந்த மேஸ்திரியை விட மனசே வரல. கான்ட்ராக்டரும் அந்த மேஸ்திரிக்கிட்ட ஏன் போகிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் என் கூட வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த மேஸ்திரிக்கு இல்லை சார், நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு முடிவோடு இருக்கார். உடனே அந்த கான்ட்ராக்டர் சரி போகிறது தான் போகிறீங்க, கடைசியாக எனக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மேஸ்திரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா போகிற நேரத்துலையும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி நம்ம கான்ட்ராக்டர் தானே, நாம் சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சரி உங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் நான் செய்கிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. கான்ட்ராக்டருக்கும் ஒரே சந்தோஷம். அந்த கான்ட்ராக்டரும் மேஸ்திரிக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை கொடுத்துட்டாரு. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு வீடு கட்டி கொடுக்கறது தான் அந்த ப்ராஜெக்டே. இப்போது அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிட்டாங்க. வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அந்த மேஸ்திரிக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் இந்த கடைசியாக வந்த ப்ராஜெக்டை மட்டும் அவர் ஏனோ தானோன்னு செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு ரிசைன் பண்ணணுங்கிற முடிவு எடுத்துட்டாரு. அதனால் கடைசி ப்ராஜெக்ட்னால ஏதோ நாம் செய்வோன்னு ஏனோ தானோன்னு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ஒர்க் பண்ணுறாரு. நாட்களும் கடந்து போகுது. அவரும் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அந்த ப்ராஜெக்டும் செய்கிறாரு. 1 வருஷம் ஆகுது. அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் அந்த வீட்டு கிரகப்பிரவேசம் நடக்குது. அப்போது அந்த கான்ட்ராக்டர் அந்த ப்ராஜெக்டுக்காக வேலை செஞ்சவங்கள எல்லாரையும் கூப்பிட்டாரு. மேஸ்திரி அவர்களையும் கூப்பிட்டாரு. மேஸ்திரி அவர்கள் அந்த புது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரி அவர்களை பார்க்குறாரு. உடனே அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரி பக்கத்தில் வந்து நீங்கள் கையை நீட்டுங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு மேஸ்திரியை பார்த்து. மேஸ்திரியும் கையை நீட்டுறாரு. உடனே அந்த கான்ட்ராக்டர் அந்த மேஸ்திரி கையில் ஒரு பொருளை கொடுக்குறாரு. அந்த மேஸ்திரியும் என்னடா இதுன்னு பார்க்கும்போது அவர் கையில் அந்த புது வீட்டோட சாவியை கொடுத்துருக்காரு. அப்போது அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட 30 வருஷமாக வேலை செஞ்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி பரிசாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம மேஸ்திரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவர் அந்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் ஏனோ தானோன்னு செஞ்சார். இந்த வீடு மட்டும் நமக்குன்னு சொல்லியிருந்தா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீட்டை நம்ம கட்டியிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப மனதளவில் வருத்தப்படுறாரு. இப்போது இந்த கதை மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. அதாவது அந்த மேஸ்திரி இது வரைக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சவர் கடைசி ப்ராஜெக்ட் மட்டும் ஏனோ தானோன்னு செஞ்சார். ஆனால் அவருக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இதுவே அவர் முன்ன ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அதே ஃபோக்கஸை இந்த கடைசி ப்ராஜெக்டும் அவர் பண்ணியிருந்தா அவர் மனசு சந்தோஷப்பட்டிருக்கும். அவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்யும்போது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் வருத்தம் தான். அதாவது இந்த கதை மூலமாக நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஒரு வேலையை பிடிக்காம செஞ்சாலும் சரி, பிடிச்சி செஞ்சாலும் சரி, அதை கவனத்தோடு செய்யுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிற ஒரு வேலை ஏனோ தானோன்னு செய்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அதனால் ஒரு வேலையை நீங்கள் பிடிச்சி செய்கிறீங்களோ இல்லை பிடிக்காமல் செய்கிறீங்களோ, நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருங்க. அது இப்போ பெனிஃபிட் உங்களுக்கு தருதோ இல்லையோ, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த ஃபோக்கஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும்.
அதனால தான் எந்த வேலையாக இருந்தாலும் ஃபோக்கஸோடு செய்யுங்க. இப்போது சில பேர் கேட்கலாம், இப்போது நான் செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல, ஆனால் இருந்தாலும் அதில் எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை நான் இப்போ சொல்கிறேன். அந்த ட்ரிக் என்னன்னா, ஆட் எமோஷன். அதாவது உங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் என் வாழ்நாளில் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த வேலை கடைசியாக இருக்க போகுது, என் வாழ்நாளில் இனிமேல் இந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரு எமோஷ்னலை உங்கள் மனசில் ஆட் பண்ணுங்கள். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 3 நாள் தூங்காமல் இருக்கணும். அப்படி தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் 1 கோடி தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? என்னது 3 நாள் தூங்காமல் இருந்தால் 1 கோடியா? சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சும் நம்ம 3 நாள் முழிச்சிருந்துடலாம் அப்படின்னு நம்ம மனசில் தோணும். அதே மாதிரி முழிச்சும் இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா நம்ம மனசில் ஒரு எமோஷ்னல் உருவாகியிருக்கு. அதனால் நாம் அந்த விஷயத்தை செய்கிறோம். எமோஷ்னலுங்கிறது, நான் அந்த 1 கோடி தரேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 1 கோடிங்கிறது ஒரு எமோஷ்னல் தான். இப்போ அந்த 1 கோடிங்கிறது நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். இப்போ அந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள் மனசில் ஒரு எமோஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. அப்போது அதுக்கான ஃபோக்கஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது 3 நாள் தூங்காமல் இருப்பீங்க. இதே மாதிரி தான் ஒரு வேலையை நீங்கள் பிடிக்காம செய்கிறீங்க, ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எமோஷ்னலை ஆட் பண்ணுங்க. அப்போது கண்டிப்பாக அதில் நீங்கள் ஃபோக்கஸாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற இந்த வேலை கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.